அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது ஷார்ட் ஸ்டோரி ஸ்மார்ட் சக்சஸ். நான் உங்கள் சண்முகம். வாரத்துல 2 வாட்டி இந்த வீடியோ போடுறோம். இந்த வீடியோல சின்ன கதை மூலமா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோஸை ரெகுலரா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை மாறும். இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏதாவது வாழ்க்கையில முன்னேறினாலும் சரி, இல்ல நீங்க எதை பண்ணாலும் சரி, இந்த சமூகம், உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகம் ஏதாவது ஒன்று சொல்லினே தான் இருக்கும். வாழ்ந்தாலும் நேசம், தாழ்ந்தாலும் நேசம், வையகம் இதுதான் நடான்னு சொல்லிட்டு பாடி இருக்கக்கூடிய பாட்டு போல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு விஷயத்தை உங்க மீது திணித்து கொண்டேதான் இருப்பார்கள். ஏதோ ஒரு விமர்சனத்தை வைத்துட்டே தான் இருப்பாங்க. அதுலயும் வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்களுடைய வெற்றியை தடுப்பதற்காகவும் அவர்களுடைய சொந்த கருத்துக்கள், உங்கள் மீது இருக்கக்கூடிய சொந்த கருத்துக்களை விமர்சனங்களாக வைப்பாங்க. அப்படி விமர்சனம் வைக்கும் பொழுது நமக்கு ஒரு சின்ன தோய்வு ஏற்படும். நம்ம செல்லக்கூடிய பாதையில தோய்வு ஏற்படும். அந்த தோய்வை எப்படி ஹேண்டில் பண்ண போறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போறோம். அதுக்கு இதே மாதிரியான ஒரு நபர் அவருடைய வாழ்க்கையில அவர் என்ன ஃபீல் பண்ணாரு அப்படின்றத சொல்ல போறேன் நான் உங்களுக்கு. அப்படி ஃபீல் பண்ண நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு சாமியார் கிட்ட போறார். அவருடைய லைஃப்லயும் அவர் கோலுக்காக, அவருடைய எய்முக்காக, ஆம்பிஷனுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். அதுக்காக நிறைய ஒர்க் பண்ணும்போது சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே அவரை பத்தி குறை சொல்றாங்க. அவருடைய ஒர்க் சரியில்லை, உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, நீ இதை சரியா பண்ணல, அதை சரியா பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. இது மாதிரி கஷ்டத்தை கேட்டு கேட்டு அவர் அதையே திங்க் பண்ணிட்டு இருக்காரு. உடனே என்ன பண்றாருன்னா, சாமியார் ஒருத்தர் கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு இது மாதிரி என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இப்போ சாமியார் அவர் பார்த்து ஒரு சின்னதா ஒரு புன்முறுவல் பண்ணிட்டு, தம்பி, நான் உனக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நல்லா கேட்டு கரெக்டான விளக்கத்தை புரிஞ்சுக்கணும். நீ ஒரு சாலையில நடந்து போயிட்டு இருக்க, அப்போ உன்னுடைய செருப்புல ஒரு மாட்டுடைய சாணம் பட்டுது. அந்த மாட்டுடைய சாணம், அந்த சாணின்னு சொல்லக்கூடிய விஷயம் பட்டவுடனே நீ என்ன பண்ணுவ அப்படின்னா, அந்த சாணி பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு அருவருப்பாவ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவ, அந்த சாணியை கழுவிட்டு அடுத்த வேலையை பார்ப்ப. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ அப்படின்னா, அந்த மாட்டுடைய சாணி உன்னுடைய செருப்புல பட்டவுடனே அந்த மாட்டுடைய சாணியை லேபுக்கு அனுப்புற. லேபுக்கு அமிச்சு அந்த சாணியை எந்த மாடு போட்டுச்சு, அதுல என்னென்ன கலந்துருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நுட்பமாக ஆராய்ச்சி செஞ்சு அதை பத்தி நீ ஒரு புக் எழுதலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. ஒரு புதுசா ஒரு தத்துவத்தை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இப்படி பார்த்த அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை மாட்டு சாணியை எப்படி ஆராய்ச்சி செய்யறது மாதிரி போயிட்டு இருக்கோ, அது மாதிரிதான் உன்னுடைய வாழ்க்கையும் மாறிடும். மற்றவர்கள் உன் மீது வைக்கக்கூடிய விமர்சனம்ன்றது உன்னை முன்னேற்றுவதற்காக அவர்கள் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஊக்கம்னு சொல்லிட்டு நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு வாழ்க்கையில முன்னேறி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லோருக்குமே இது மாதிரியான பிரச்சனை இருந்திருக்கு. அவங்கள சுத்தி இருக்கவங்க அவங்கள பத்தி நிறைய விஷயங்கள் இப்படிதான் சொல்லியிருப்பாங்க. தவறான தகவல்களை சொல்லியிருப்பாங்க. அவர்களை ஏளனப்படுத்தி இருப்பார்கள், ஏசி இருப்பார்கள், கிண்டல் பண்ணியிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க, எதிர்த்து இருப்பாங்க. இது எல்லாருக்குமே, உலகத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே நடக்கிறதா தம்பி, நீ அதை பத்தி கவலைப்படாத. எல்லாத்தோட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அந்த மாட்டு சாணி பட்ட உடனே நீ என்ன பண்ற, உன் செருப்பை கிளீன் பண்ற. அப்படி கிளீன் பண்ணும் பொழுது உன்னுடைய செருப்பு சுத்தமாகுது. ரொம்ப நாளா கழுவாம இருக்கக்கூடிய ஒரு செருப்பை கழுவுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ யோசிக்கணுமே தவிர, உன் செருப்பு அழுக்காயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்க கூடாதுப்பா. அதை போலதான் மற்றவர்கள் உன் மீது விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த விமர்சனத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை நீ நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு அதை யோசிச்சு நீ உன்னுடைய வாழ்க்கையை மாத்திக்கணும். உன்னுடைய தப்புகளை திருத்திக்கணும்ப்பா. இதுதான்ப்பா மாட்டு சாணி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இது நமக்கும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். நமக்கும் இந்த மாதிரி தான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஆனா என்ன அப்படின்னா, நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய பேச்சு, வசவு, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம், இது எல்லாமே கேட்டு 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 அப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாதா அப்படின்ற எண்ணம் வருது. ஒரு சிலர்லாம் குறை சொல்ல நம்ம என்ன பண்றோம், அதையே யோசிச்சுட்டு இருக்கோம். அதையே யோசிச்சு அதுலயே உட்காந்துட்டு இருக்கோம். இனிமேலே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செருப்பு சுத்தமாகுவதற்கு எப்படி ஒரு மாட்டு சாணம் உதவுகிறதோ அதே போல நம்முடைய மனது சுத்தமாவதற்கு நம்முடைய குறைகளை சுட்டி காட்டக்கூடிய நபர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை பண்ணிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை சுத்தி யாராவது உங்களை பத்தி குறை சொன்னாங்க அப்படின்னா, இல்ல அவங்க உங்களை ஏதாவது விமர்சிச்சாங்க அப்படின்னா, அந்த விமர்சனத்தை ஆராயுங்கள். ஆராய்ச்சி அந்த விமர்சனத்துல உண்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். அப்படி மாற்றிக்கொண்டீங்க அப்படின்னா
கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஜெயிச்ச மனிதர்கள் எல்லாருமே எதுல இருந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் மீது வைத்த விமர்சனத்தை மாற்றிக்கொண்டதன் மூலமாக தான் ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மாறணும் அப்படின்னா, ஜெயிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றவர்கள் உங்க மேல சொல்லக்கூடிய விமர்சனத்தை ஏத்துக்கங்க. அதை ஏத்துட்டு அதுல உண்மை இருந்தது அப்படின்னா உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.